100 பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னா அதுல 2 இல்ல 3 பேருக்கு தான் வந்து ஜெனட்டிக் காஸ் இருக்கலாம். மீதி வந்து 95-98 பேருக்கு வந்து என்ன காரணம் தெரியாது. மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ ஜெனட்டிக் காஸ்ன்றது ரொம்ப குறைவா இருந்தாலும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அதை ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கோ நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் இப்போ வந்து இன்னைக்கு டேட்ல அதுதான் அட்வான்ஸ்மெண்ட் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக் டெஸ்டிங்க்கு வந்து இப்போ ரொம்ப நிறைய அவேர்னஸ் வந்தாச்சு. இப்போ நார்மலா பேஷண்ட்ஸ் இல்லாம ஜெனரல் பப்ளிக்கே வந்து கேக்குறாங்க, எனக்கு எவ்வளவு ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ அது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்லயே நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ் அந்த ஜீன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் நிறைய மீடியால பாக்குறோம், நிறைய ஒரு அவேர்னஸ், மீடியா அவேர்னஸே நிறைய இருக்கு. டிவில காமிக்கிறது, சினிமால காமிக்கிறது, ஆட்ஸ்ல வருது, இது எல்லாமே நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஒரு ஏன் வந்து அவங்க வந்து காட்டல அப்படின்னா ஒரு பயம். அவங்களுக்கு வந்து ஏதாவது மியூட்டேஷன் இருந்தா அதுல நாங்க என்ன பண்ணுறது, அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல பாதிக்குமா, அடுத்த ஃபேமிலியை பாதிக்குமா அப்படின்ற ஒரு பயம் தான். பட் அந்த பயம் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சரியான ப்ரிவென்ஷனோ இல்ல அதுக்கான ஸ்கிரீனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது ஈஸியர். ஸோ அதுக்குதான் முதல்ல வந்து நாங்க வந்து இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ண சொல்றோம். we encourage them. இது வந்து ஒரு 10-20 வருஷம் முன்னாடி நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் அவைலபிளே கிடையாது. இப்போ வந்து இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு, எல்லா சென்டர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு பிளட் டெஸ்ட்லயே நம்ம ஸ்கிரீன் பண்ணி ஏதாவது கேன்சர் காசிங் ஜீன்ஸ் இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளவு சிம்பிளா இருக்கும் போது ஐ திங்க் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகணும்ன்றதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எக்ஸ்பென்சிவ் இது கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் 6 மாசம் முடிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்க எப்போ அடுத்து செக்அப்க்கு வரணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து பேஷண்ட் வந்து நீங்க என்ன சாப்பிட்றீங்க, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் சிம்டம் டைரி மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ரெக்கரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தான் வந்து சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராம். அந்த சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட் தான் அவங்க ஃபேமிலிக்கு டெஸ்டிங். ஸோ அவங்க வந்து அவங்களோட கேன்சர் வந்து ஜெனட்டிக் மீடியேட்டடா, ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம்னால வந்ததா, அது இருந்ததுன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே மாதிரி நோய் வருமானு பாக்குறது தான் சர்வைவர்ஷிப் பிளான்லயும் வரும். நம்ம ஏர்லி டயக்னோஸ் பண்ண முடியுது. ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த உறுப்பை இழக்காமையே நம்ம, உதாரணமா மார்பக புற்றுநோய் வந்தா இந்த கட்டியை மட்டும் அகற்றி நம்மளால குணப்படுத்த முடியும். முத்தின ஸ்டேஜா இருந்தா நம்ம மார்பகத்தையே இழக்கிற மாதிரி வருது. ஸோ ஸ்கிரீனிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பிஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சர்வீஸ் டிஸ்சார்ஜ் போதே கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அசைன் பண்ணி பர்சனலைஸ் டயட் பிளான் அவங்களுக்கு ஏற்றாப்புல, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒன்று ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒன்று ஒத்துக்காது. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பர்சனலைஸ்டு பிளானை போட்டு ஒரு பிளேட்டையும் வாட்ச் பண்ணி வாரம் ரிவ்யூ பண்ணி அப்படி பண்ணி கொண்டு போய் அந்த அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டும் பார்த்து ஹெல்ப் பண்ணோம்னா டெஃபினட்டாக அவுட்கம்ஸ் பெட்டராக தான் இருக்கும். அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அவுட்கம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மச் பெட்டர். ஸோ அதனால இப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்காக முதல்ல நம்மளை நாம பேணி பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், உடல் எக்ஸசைஸ் அதிகமா இருக்கணும், நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து முதல்ல போயிட்டு ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டு பயந்துராதீங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்திக்கணும். ஒருவேளை அப்படி நடக்கக்கூடாது, பட் நடந்திருந்ததுன்னா அதையும் நம்ம எதிர்கொள்றதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்புங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளால கண்டிப்பா மனோதைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு நோயின்னு கிடையாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு தான் எல்லாம் சொல்றாங்க. எந்த ஒரு நோய் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமா தான் இது வருது. உங்க லைஃப் ஸ்டைல் மாத்துனா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்லயே ப்ரிவென்டிவா இருக்கிறது தான் பெட்டர்.
பட் ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இங்க ஹோப்ல எனக்கு தெரிஞ்சிருக்கிற புது விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்றது, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் வேற வேற இடத்துக்கு போகணும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேற வேற இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லாம இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா உடனடியா உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்கு. அந்த ரூட் மேப் சொல்றதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. பலதரப்பட்ட செக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசி டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டினுடைய ரூட் மேப் கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்படி இருக்கணும், நீங்க எப்போ வரணும், என்ன மாதிரியான விஷயம், அது ரொம்ப புதுசா இருந்தது இந்த ஒரு விஷயத்துல. சோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், ஒண்ணு வந்து நம்ம சமூகத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போகலாம் இல்லையா. ஒரு பார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுவோம். ஒரு தெருவுக்கே நம்ம போய் பண்ணுவோம். அதுல இத வந்து இணைச்சிடலாம். ஒரு காலத்துல வந்து நம்ம பேனியன் பண்ணிட்டு இருக்கும் போது அதைத்தான் நாங்க சொன்னோம், மென்டல் இல்னஸ்க்கான ஒரு இதையும் அதுல நீங்க உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நிறைய பேர் வந்து ஜஸ்ட் டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, பிபி மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஸ்கிரீன் பண்றத நீங்க வந்து சேர்த்துக்குங்கன்னு சொல்லுங்க. இதையும் சேர்த்துட்டோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நிறைய பேர் சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ்ல மேம் ஆக்சுவலி வீ கேன் ஆட் திஸ் பார்ட், கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்றது நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னாலஜியினுடைய பாய்ச்சல்ல அதையும் பயன்படுத்திட்டு மிக சரியான விதத்தில் பயன்படுத்துவது இதுக்குதான் ஏஐ அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பயன்படுத்துதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது. அதே ஹோப் தான் வந்து இந்த பேர் வச்சிருக்கீங்க. இன்றைய உங்களுடைய லான்ச்னுடைய பேர் ஹோப் அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டும் வாழறது இல்லை, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் நலத்தையும் மற்றவங்களுடைய உடல் நலத்தையும் தான் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாய்ச்சலா நான் பாக்குறேன், ஒரு இன்டர்வென்ஷனா நான் பாக்குறேன். எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, எல்லா வருஷமும் நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா, கேன்சருக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனசுல எப்பவுமே ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே. இப்ப தெரிஞ்சது என்னன்னா வந்து நம்ம குடும்பத்துல இருக்கோ இல்லையோ, ஆனா நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது படிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கே அது வரும்போது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்குது. அப்போ அந்த அச்சத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரெசிஷன் ஜெனடிக்கல் ஸ்கிரீனிங் இருக்கு. அது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொகையில தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லா ஃபீல் பண்ண அப்படின்றது தான். ஏன்னா வந்து மருத்துவம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு இடத்துல மருத்துவ துறை இருக்கணும், மருத்துவத்தினுடைய எல்லா ஸ்கிரீனிங்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது நித்யா மேம் சொன்னாங்க, எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் வந்து நாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிருங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க வந்தா கண்டுபிடிச்சதுல இருந்து திருப்பி வராம இருக்கிற வரைக்கும் எப்படியான ஒரு வாழ்வை நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவே மருந்து எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம வெளியில பார்க்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவு நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற உணவுகளா தான் நம்ம வந்து சாப்பிட்டு, பட் நம்மளுடைய சாய்ஸா இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து இவங்க சொல்லி இருக்கிறத விட நான் வந்து பெருசா இதை பத்தி சொல்லிட முடியாது.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். நாங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க அப்படின்றதுதான். உணவுன்றது எல்லாமே எல்லாருக்குமே ஒண்ணா இருக்காது. உங்களுக்கு எது சரியா இருக்கு, உங்களுடைய இந்த வயதுக்கு இந்த உடல் நலத்துக்கு எப்படி சரியா இருக்கு அப்படின்னு. சோ இந்த ஒரு பிலிம் வேர்ல்டுல இருந்து நான் வரும்போது நான் எப்பவுமே நிரம்பேன், டாக்டர்ஸும் நாங்களும் ஒரே விஷயத்துல தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்னன்னா, மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்வதற்கான 2 விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து அவங்க உடல் நலத்தை பேணி காப்பதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து உங்களை மகிழ்விச்சுட்டு இருக்கோம். சொல்ல போனா டாக்டர்ஸே வந்து நிறைய பேரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு சினிமா பார்த்துதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துட்டேங்க, இந்த படம் பார்த்துட்டேங்க, உங்களுக்கு எப்போங்க டைம் கிடைக்குதுன்னு கேட்போம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நாங்க மருத்துவர்களுக்கே மருத்துவர்களா இருக்கோம்ல. ஆனா நம்ம 2 பேரும் 2 வெவ்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நாங்க பொய்ய ரொம்ப அழகா பேசுறோம் அப்படின்றது. அந்த பொய்யை எவ்வளவு நிஜமா பேசுறோமோ, அதாவது நடிப்பு அப்படின்றது இல்லாத ஒன்றை உருவாக்கி உண்மை போல உருவாக்கி உங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும். அந்த கதாபாத்திரத்தை, அந்த கதையை நீங்க வந்து நம்புற மாதிரி பண்றோம். ஆனா நம்ம 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்க நான் நிக்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது வந்து எப்பொழுதுமே நாம சொல்றது என்னன்னா, சமூகத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு. இதுல எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கெட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டாம். ஒருவேளை ஏதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த இங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப வரவேற்கிறேன். இது அனைவருமே வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கிடையாது. நம்மளால செலவு பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இங்க கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து உறுதியா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து தொடர்ந்து நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பெண்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன், ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. செல்ஃப் டெஸ்டும் பண்ணுங்க. ஒவ்வொரு வருடமும் போய் ஸ்கிரீனிங் பண்றதுக்கான இடத்துக்கு போங்க. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் அந்த ஒரு டெஸ்டிங் பண்றதுக்கு அவசியம் இருக்கு அப்படின்னு. மற்றபடி இங்க என்னை அழைத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பண்ணிட்டு இருக்கிற சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க ஒண்ணுமே கிடையாது. பட் ஸ்டில் we all hope that என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழறதுக்கான உறுதுணையா நீங்க இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல it should reach many people. இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியா நானும் மீடியாவோட சேர்ந்து இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. தேங்க்யூ so much for giving me this opportunity to stand here and take your message to the people. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இருந்து எங்க ஸ்கிரீன் பண்ணி விடாம கூட இந்த 4 விஷயத்தையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, நம்ம உட்கொள்ற உணவு நமக்கு எப்படியானதா இருக்கு, ஒருவேளை ஏதாவது வந்ததுன்னா அதை அணுகிறது, அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றது. மனம் தளர்ந்துடாம நம்மளால இதையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு நீங்க வர்றதுக்கு அவங்க வந்து கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஹாப்பி லிவிங் தான் சொல்லுவேன். தேங்க்யூ.